ஹாய், நான் விஜய் ராகவன், சிவில் இன்ஜினியர், ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்சல்டன்சி பிஸ்னஸ், சென்னை பாலவாக்கமில் இருக்கேன். சாந்தி விஜய் ராகவன், நான் இ-சேவை மையம் பண்ணுறேன். ஏர்லி பீரியட்லேருந்து சேவிங்ஸ் அப்படின்னா அது சேஃப்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற காசு வந்து சேஃபாக இருக்கணும். அந்த விதத்தில் எங்களுடைய ஆப்ஷன் என்னவாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. அதில் வந்து டேக்ஸ்னு ஒன்று பிடிப்பாங்க, அதில் நம்மளுடைய காசு கொஞ்சம் அதில் போகுது அப்படின்னும் போது வேறு என்ன பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு யோசித்து பார்க்கறதுக்குலாம் டைம் இல்லை. நீ பார்த்துக்கோமா இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தவொடனே நான் என்ன பண்ணேன்னா, தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை பண்ணிட்டு இருந்தோம். பட் இமீடியட்டாக எங்களுக்கு ஏதாவது கோல், என்னோட பையனோட படிப்புக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம லேண்டை செல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அடிமாட் ரேட்டுக்கு தான் போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு இடத்துல நம்ம ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தபோது தான் எங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்ற ஒரு விஷயம் வந்து என் பிரதர் இல்லா மூலமாக எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. ஆமாம், என் தம்பி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் என்னை ரொம்ப புஷ் பண்ணது. ஆனால் அதுக்கு முன்னாடியே விகடன், அதுக்கப்புறம் அந்த நாணய விகடன், இதிலெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நிறைய ஆர்டிகல்ஸ் படிப்போம். பர்டிகுலராக சொக்கலிங்கம் சாரோட ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்கோம். அப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு நல்ல விஷயம், குட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் எஸ்ஐபிஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு இனிஷியல் ஸ்டெப் எடுக்காமல் அப்படியே தள்ளி போயிருந்தது. அப்போ தம்பி மறுபடியும் ஒரு, நீங்கள் வந்து பிரகாலா சாரை போய் பாருங்கள், சொக்கலிங்கம் சார் மீட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து பிரகாலாவுடைய லாங் டேர்ம் கஸ்டமர், அவர் புஷ் பண்ணிட்டு இருந்தார். பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஏதோ ஒரு தடங்கள் மாதிரி தள்ளி போயிட்டே இருந்தது. பையன் படிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபாரின் போகும்போது இனிமே பண்ணுறதாவது ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு திருப்பி அவனும் இன்சிஸ்ட் பண்ணும்போது நாங்கள் பிரகாலாவுக்கு கால் பண்ணி சொக்கலிங்கம் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் அவரை மீட் பண்ணோம். எஸ், நாங்கள் சொக்கலிங்கம் சாரை பார்த்தோம். சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்கள் ஃபேமிலியில் நடந்தது. என்னன்னா, என்னோட பையன் பார்த்தீங்கன்னா சௌரப் பரத், அவன் வந்து ஃப்ரான்ஸில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன், சார் சௌரப் இந்த மாதிரி நாங்கள் வந்து சாரை பார்க்க போகிறோம், கன்சல்டிங் விஷயமா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் மாம் நீங்கள் போகலாம் அப்படின்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன், ஏன்டா அங்கே அவருக்கு ஒரு கன்சல்டிங் ஃபீஸை கொடுத்து நம்மளே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவனை கேட்டதுக்கு அவனை சொன்னான், மம்மி நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டாக்டர் தான் கரெக்டான ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும். இதை நீங்கள் போய் டேரெக்டாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஏதோ ஒன்று தான் ட்ரையல் பண்ணுவாங்க, நீங்கள் திருப்பியும் இன்னொரு ட்ரையல் போகணும், அது டைம் வேஸ்ட்டு. ஒரு ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதை வச்சு தான் நாங்கள் அங்கே போய் அவர்கிட்ட கன்சல்டிங் எடுத்தோம். எஸ், பிரகாலாவில் சொக்கலிங்கம் சார் வந்து அன்றைக்கி மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அன்னைக்கு பேசும்போது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய லைஃப்பில் என்ன கோல், என்ன நம்ம அச்சீவ் பண்ண விரும்புகிறோம் ஃபினான்ஷியலாக அப்படின்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டாரு. சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ்லாம் எப்படின்றத பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் பிளானிங்காக நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் இந்த லெவல் ரிஸ்க்கு ஃபண்ட்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு சஜஷன்ஸ் அவர் கொடுத்தாரு. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் முன்னாடி அவரை மீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் லம்சம் ஃபண்ட்ஸும் நாங்கள் கொஞ்சம் போட்டோம். இப்போ வந்து நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் என் ஃபாதர் இன்லா வந்து நிறைய பென்ஷன் பிளானில் தனித்தனியாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அவர் தவறிட்டார். என்னோட பிரதர் இன்லாவும் என் சன்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், தனித்தனியாக இருக்க வேண்டாம், மர்ஜ் பண்ணிவிட்டு பிரகாலா வழியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் மீனாட்சி மேம் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாமே க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். மீனாட்சி மேம் தான் எங்களுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பிரகாலாவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மந்த் ஆன் மந்த் அவங்க கொடுக்குற வெல்த் ரிப்போர்ட் ஆகட்டும், அது ஈவன் நாங்கள் வேணும்னா எவ்ரிடே செக் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை பற்றின இன்டிமேஷன்ஸ் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணதான் பண்ணிக்கலாம். ஆர் நாங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் இருந்ததுன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் திவ்யா அவங்கள கான்டாக்ட் பண்ணோன்னே இமீடியட்டாக அவங்க அதுக்கு உண்டான ஒர்க்ஸ்லாம் பண்ணி லிங்க்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. த சேம் வே வித்ட்ராவலுக்கும் அவங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கஸ்டமரையும் ஈக்குவலாகவே பார்க்குறாங்க. இது ஒரு சின்ன இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் அந்த ஈக்குவலாக அவங்க எல்லாருமே வந்து சேம் ரெஸ்பெக்டோட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. என் பிரதர் இன்லா சொல்லி தான் நாங்கள் வந்து பிரகாலாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்க போய் தான் என் பிரதர் இன்லா ஸ்ட்ராங்காக அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்குமே வந்து பிரகாலா டீமோடைய சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததால் எங்கள் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் த்ரூ பிரகாலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு பிரகாலா டீம்.
Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.